திரிசூலத்தில் வந்து வேல் இருக்கு. திரிசூலம் யார் கையில் இருக்கோ சிவன் கையில் இருக்கு. அது கீழே ஈட்டி இருக்கு. அதை யாரும் பேச மாட்டான். இது எதுவுமே தெரியாம போஸ்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கதையெல்லாம் நம்ம ஓட்ட முடியாது. அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஞான குழந்தை ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு வந்து டீட்டெயிலாக பேசுவார். தமிழருடைய உணர்வை தூண்டி அது மூலமா புழுது காய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. சாதிக்கு ஒரு சாமி கூட இங்க இருக்கு. இப்ப நான் கேட்கிற சிவபெருமான் யார் கடவுள்? முருகன் நீங்க தமிழ் கடவுள் சொல்லுங்க. சிவபெருமான். ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டு இருக்கு. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து ஒரு புது படம் நடிக்க போறாரு. திரிவிக்ரமோட டைரக்ஷன்ல வந்துட்டு நடிக்க போறாரு, காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் நம்ம தமிழ் கடவுள் முருகனை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கும் போது, ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வம்சி ப்ரொடியூசர் அவர்கள் வந்து இந்த கடவுள் வந்து நார்த்ல தான் வந்துட்டு ஒரிஜினா இருக்காரு, அங்கதான் கொண்டாடப்படுறாங்க, அதுக்கப்புறம் தான் சவுத் பீப்புள் வந்து கும்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ் மக்கள் வணங்கும் கடவுள் முருகன். அந்த முருகர் கடவுளை வந்து வேற யாரும் வணங்கக்கூடாதாமா? வணங்கலாம்ல. கண்டிப்பா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. படத்தில் என்ன பிரச்சனைன்னு நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். அந்த சிம்பிளில் என்ன பிரச்சனை, போஸ்டரில் என்ன பிரச்சனைலாம் நம்ம பேசுவோம். ஆனால் முருகர் கடவுள் வந்து தமிழர்கள் வணங்கக்கூடிய கடவுள். முருகர் கோயிலே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது வட இந்தியாவிலேருந்து யாரோ ஒருத்தர் வராரு, இல்லை வேறு மாநிலத்தில் ஒருத்தர் வராரு வச்சுங்களேன், எல்லாத்தையும் உரிமை எடுத்துக்கிறான் இங்கே. அது வேறு விஷயம். ஆனால் வந்து ஒரு கடவுளை வந்து வணங்குற போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாமி வணங்கக்கூடாது என்ன இருக்கா? கடவுள் என்பது பொதுவானவர் தான். ஆனால் குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இங்கே கடவுள் இருக்குது. இப்போ சுடலமாட சாமின்னு ஒரு சாமி, ஒரு இது இருக்குது, ஒரு சாமி கருப்பண்ண சாமின்னு இருக்குது. அப்போது ஒரு இனத்துக்கு ஒரு சாமி, வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு சாதி, சமூகம்னா சாதிக்கு ஒரு சாமி கூட இங்கே இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டாக, அதாவது கேட்டால் இது வந்து குறிப்பிட்டு ஒரு விஷயமா இதை எடுத்து அரசியல் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எதையும் வந்து இழிவுபடுத்தக்கூடாதுன்றதுல இருக்குது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் காட்டின போஸ்டரில் 2-3 விஷயம் பார்க்குறேன். அந்த டிஎன்ஏ சிம்பிள் அதை விட்டுருங்க. திரிசூலத்தில் வந்து வேல் இருக்குது. திரிசூலம் யார் கையில் இருக்கோ சிவன் கையில் இருக்கும். அப்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, வந்து சிவன்கிட்டேருந்து வந்தவர் தானே வந்து முருக கடவுள் இல்லை? சிவன்கிட்டேருந்து வந்தவர் முருக கடவுள். நான் அதை பார்க்கும்போது கேட்டேன்னா, சரி ஓகே, வந்து சூலம் இருக்குது, நடுவில் வந்து முருக கடவுளுடைய வேல் இருக்குது, அது கீழே ஈட்டி இருக்குது. அதை யாரும் பேச மாட்டான். எதுக்கு ஈட்டி இருக்குன்றதை யாரும் பேசுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் அது ஏஐனா இருக்கட்டும், சில சயின்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, இது ஏஐ தான், வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இல்லை அப்படின்னு சில அறிவாளிலாம் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம அறிவாளி கிடையாது. ஒரு சிவபெருமான்கிட்ட இருந்து வந்து முருக கடவுள் வந்து வந்திருக்கிறாரு. அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி தானே இருக்குது, நம்ம சரித்திரம் அப்படி தானே இருக்குது. அதில் எதுவும் யாருக்கும் இந்த டவுட் எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்போது முருக கடவுள் வந்து சிவன்கிட்டேருந்து வந்ததுனால அந்த சூலத்துக்கு நடுவில் வந்து அந்த வேலை வச்சுருக்கிறது வந்து சரியானதாக தான் நான் பார்க்குறேன். நான் அதை தாண்டி சில பேருக்கு சொல்கிறீங்களே, இந்த சர்ச்சை, இந்த கான்ட்ரவர்ஷன், அது வந்து முழுசாக வந்து படம் வரட்டும், ஓரளவுக்கு ட்ரெய்லரை நம்ம புரிஞ்சிக்க முடியும். எதுக்காக அந்த திரிசூலத்துக்கு நடுவில் வேலை வச்சாங்கன்றதுலாம் நமக்கு தெளிவாக தெரியும். இது எதுவுமே தெரியாமல் ஒரு போஸ்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கதையெல்லாம் நம்ம ஓட்ட முடியாது. அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அது தமிழர்களுடைய உணர்வை தூண்டி, எப்படி தமிழர்களுடைய உணர்வை தூண்டி அதை குளிர் காயறதுக்காக வந்து பேச முடியாது, வியூவர்ஸுக்காக நம்ம பேச முடியாது. உள்ளபடியே வந்து முருக கடவுளை வந்து அங்கே ஏதாவது வந்து ஒரு இழிவுபடுத்தியிருந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது வந்து குறைச்சி வந்து காட்டியிருந்தாலோ, அல்லது வந்து அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலோ, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து பேசலாம். இல்ல, வரதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாமா? இவர் சில நேரங்களில் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேம்மா, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷனை கிரியேட் பண்ணதான் நீங்கள் பார்க்குறீங்க, இதை உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், படம் வரட்டும், அந்த படத்தில் வந்து ஏதாவது இந்த மாதிரி சர்ச்சையாச்சுன்னா அப்போ சொல்லலாம். கேட்டால் என்னங்க எப்படிங்க இது மாதிரி இழிவுபடுத்தியிருக்குங்க, நம்ம முருக கடவுள், தமிழ் கடவுள் வந்து முருக கடவுள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த டிஎன்ஏ இது வச்சுருக்குங்க, சிம்பிள் வச்சுருக்கு, அது மீனிங் என்னன்னு தெரில, ஈட்டி இருக்குது கீழே, அது என்ன. படம் வரட்டும், இந்த மாதிரியான சர்ச்சையான கருத்துக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு படங்கள் வச்சா தான் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. இப்போ இவர் இருக்காரு, அவர் இந்த ஒரு படத்தில் நடிச்சார்ல இதுக்கு முன்னாடி, அவங்க அண்ணன் பாலகிருஷ்ணா, நல்ல பேர் வச்சு ஏதோ ஒரு படம், டக்குன்னு படம் பேர் ஞாபகம் வரல. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரிசூலம் வச்சுருந்து, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திரிசூலம் வச்சு டான்ஸ்லாம் ஆடுவார், சண்டைலாம் போடுவார். அதில் சரி, ஃபைட்லாம் பண்ணுவார் திரிசூலத்தை வச்சு. ஸோ அவர் நல்ல படம், டக்குன்னு பேர் வரல.
அந்த மாதிரி வந்து படம் கூட சரியாக போகலன்னு நினைக்கிறேன். அந்த சூளத்தெலாம் வச்சுருந்து அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து சர்ச்சைன்னா நம்மளாம் வந்து கிரியேட் பண்ணிக்கூடாது. முருக கடவுளை இழிவுபடுத்துகிறாங்க, இது எப்படி இது பொருத்தமாக இருக்கும், சிவன் யார், சிவன் யாருடைய கடவுள், முருகர் யாருடைய கடவுள், அது எப்படி என்னை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயத்த முடிச்சிடுறேன். சிவபெருமான் அப்பா, முருகர் வந்து மகன். அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு அவங்க 2 பேருடைய ஆயுதமும் சேர்ந்து ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தோட போஸ்டர், அதாவது அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த திரிசூலம், அப்புறம் அதுல இருக்கிற டிஎன்ஏ சிம்பிள்லாம் வந்தப்ப கீழே வந்து ஹிந்தியில, அதாவது சான்ஸ்கிரிட்ல கொஞ்சம் எழுதியிருக்கு, அப்புறம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. ஆனா இந்த கடவுள், அதாவது இந்த படம் வந்துட்டு ஃபுல்லா நம்ம தமிழ் கடவுளை பேஸ் பண்ணி தான் இருக்கும்போது தமிழோட யூஸ் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம். திருப்பி மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்க பார்த்தீங்களா? தமிழ் கடவுள்ன்றது வந்து இப்போ நான் கேட்குற சிவபெருமான் யார் கடவுள்? முருகரை நீங்கள் தமிழ் கடவுள் சொல்லுங்க, சிவபெருமான் சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், படம் வந்த பிறகு பேசுறது தான் சரி. அந்த சிம்பிள் எதுக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்க. அதான் நான் சொல்லிட்டேன் தெளிவாக. உங்களுக்கு அப்பாவும் மகனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு ஆயுதமாக உருவாயிருக்கலாம். திடீர்னு அந்த படத்தில் ஒரு சக்தி இருக்குமா, அந்த சக்தியை அழிக்க முடியல. அப்பாவுக்கு மகனுடைய உதவி தேவைப்படுது, ஏன்னா அவர் தகப்பன் சாமி. முருகர் யார்? தகப்பன் சாமி. தகப்பனுக்கு ஆலோசனை சொன்னவர் அவர், அதனால தான் தகப்பன் சாமி. தகப்பன் சாமி வந்து 2 பேரும் சேர்ந்து, இது வேலும் வந்து சூலமும் சேர்ந்து, அதாவது சிவபெருமானும் முருகனும் சேர்ந்து ஒருத்தரை வந்து ஒரு தீய சக்தியை அழிக்கிறாங்க. அப்போ கூட அது வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம்ல. 2 சிம்பிளும், 2 இந்த பக்கம் வேல் வருது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூலம் வருது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீய சக்தியை அழிக்கிற மாதிரி வச்சிடலாம்ல. அப்போ டிஎன்ஏ எதனால் வருதுன்னு கேட்பீங்க இல்லையா? கேட்பீங்களா? அந்த வார்த்தை கேட்பீங்கள்ல? அது படம் பார்க்கும் போதுமா தெரியும். நம்மளா கற்பனை பண்ண முடியாதுல்ல. சர்ச்சையாக நம்ம ஒரு கருத்தை பேசி அதுக்கு இந்தியாவின் ஞான குழந்தை ஒருத்தர் இருக்கிறார், தமிழ்நாட்டின் ஞான குழந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து டீட்டெயிலாக பேசுவார். நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து தமிழருடைய உணர்வை தூண்டி அதன் மூலமாக குளிர் காய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இல்லை, இது தமிழ் யூஸ் பண்ணாததே தூண்டுற மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் இல்லைம்மா. நான் கேட்கறது என்னன்னா, முருகர் அந்த வேலை பயன்படுத்துறதே வந்து தூண்டல் சொல்ல முடியாது. அங்கே வேற எதுனா இருந்தால் பரவாயில்ல. சிவபெருமான் யாரு? சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா தானே இல்லையா? அப்பா மகன் உறவு தானே. அது எப்படி நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும் 2த்தையும் ஒன்றா சேர்த்தா? நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் டிஎன்ஏ இருக்குது, அதெல்லாம் வரட்டும், வந்தபடி தெரியும். அது எதுக்காக அந்த டிஎன்ஏ சிம்பிள் வச்சாங்கிறது நமக்கு தெரியாது இல்லைம்மா. முழுமையாக தெரியாமல் அரை குறையமாக பேச முடியாது. அதனால தான் நான் சொல்லிட்டேன், அது வந்து தமிழ்நாட்டின் ஞான குழந்தைகள் மட்டுமே தான் பேச முடியும். அந்த மாதிரி நமக்கு தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிற வேலை தான் நமக்கு தேவை. அங்கே முரண்களை உருவாக்கி உணர்வுகளை தூண்டி அதில் எனக்கு எண்ணம் கிடையாது. எனக்கு ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மொத்தமாக வந்து ஒன்றா இருக்கணும், எனக்கு ஒற்றுமையாக இருக்கணும். அதை வந்து தூண்டி விடக்கூடாது. அது எந்த தேசத்தில் வேணாலும் தமிழர் இருக்கட்டும், அங்கே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அது ஆந்திராவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், வந்து வட இந்தியாவில் இருக்கலாம், புலம்பெயர்ந்த தமிழ் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. மொத்தமாக தமிழர்கள் வந்து ஒன்றா இருக்கணுன்றது தான் எனக்கு எண்ணம். அதனால் தப்புனா நம்ம கண்டிப்போம், ஆனால் அது டீட்டெயில் வராமல் பேசக்கூடாது. விளக்கமாக தெரியாமல் வந்து அரையும் குறையுமா வந்து பேச முடியாது. இந்த போஸ்டர் வச்சு மட்டும் நம்ம வந்து பேச முடியாது. அதுதான் டீட்டெயில் வரட்டும், டீட்டெயில் வரட்டும், நம்ம அப்போ பேசலாம். தமிழ் காட் அப்படிங்கும்போது இதை நம்ம தமிழ்ல யாராவது வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஆக்ட் பண்ணியிருந்தாலோ அது எப்படிமா நம்ம முடிவு பண்ண முடியும்? ஒரு தயாரிப்பாளர், ஒரு கதாநாயகனும் இவர் தான் முடிவு பண்றாங்க. மக்கள் அப்படிதான் பேசுறாங்க. சரி, இதை வந்து நம்ம சூர்யா சார் நடிச்சு அதெல்லாம் மக்கள் பேசுறது கிடையாது. தயாரிப்பாளர் பணம் போடுறாங்க, அவங்க வந்து இயக்குனர் முடிவு பண்றாங்க, வந்து கதாநாயகன் முடிவு பண்றாங்க, அவங்க தானே முடிவு பண்ணணும். நம்ம பார்த்து இவரை போடலாமே அவரை போடலாமே சொல்ல முடியாது. அவங்க பாதி நாலேஜோட பண்ற மாதிரியே போட்டு அது எப்படி படம் வெளியே வராமையே வந்து பார்த்தா படம் சரியில்லைன்னு சொல்றது, அவங்க நாலேஜே இல்லைன்னு எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? அது சொல்லுங்க. படம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து சரியில்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு படம் வந்து விமர்சனம் பண்ணுறோம், படம் பார்த்த பிறகு சொல்கிறோம் படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே படம் ஒரு போஸ்டர் மட்டுமே வெளியிட்டாங்க, உடனே அது நாலேஜ் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே சமயம் இவரோ தான் கதாநாயகனை போடணும், இவரோ தான் இயக்குனர் போடணும் எப்படி சொல்ல முடியும்? அவங்க முடிவு பண்ணுறாங்க, இவர் சரியாக இருப்பார்னு முடிவு பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இப்போ எனக்கு நேற்றுக்கு ஒரு படம் வந்து, சார் நீங்கள் வில்லன் பண்ண முடியுமா சார்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார் சொன்னேன். என்ன ஸ்பெஷல் வந்து என்ன அவங்க முடிவு பண்ணுறாங்க, இந்த கேரக்டருக்கு வந்து இவர் சரியாக இருப்பார் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு இயக்குனர் முடிவு பண்ணுறாரு, தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறாங்க, இந்த கேரக்டருக்கு வந்து அவர் சேவரா கேட்டு பாருங்க பண்ணுறாருன்னு. நான் பண்ணுறேன்னு சொன்னேன். வில்லன் கேரக்டர் நான் சார் தாராளமாக பண்ணலாம் சார், ரொம்ப கொடூரமான வில்லங்க, தாராளமாக பண்ணலாம்னு சொன்னேன். ஏன் மேலே ஒரு நம்பிக்கை, ஏன்னா பார்க்கறதுக்கு கொடூரமாக தானே இருக்கிறேன், அதனால் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால் இயக்குனர்கள் தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறாங்கம்மா. கலைஞனாக பார்க்குறோம், அவ்வளோதான். நம்ம அதை பெட்டரா டெலிவர் பண்ண முடியும் எனக்கு தெரியாது, அது படம் வந்தால் தானே தெரியும். இப்போ RRR படத்தை நான் சொல்லுவேன், நல்லா நடிச்சிருந்தாரு சொல்லுவேன். அதான் படம் வரட்டும்ன்றேன். இப்போ KGFல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராக்கி பாய் யாஷ் நல்லா நடிச்சிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருக்கு.
இப்போ அனிருத் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இதா இருக்கும், அதுவும் வந்துட்டு இல்லம்மா, கிட்டத்தட்ட படம் இன்னைக்கு ட்ரெண்டு அவங்க தானேம்மா. இப்போ அனிருத், Okay. இப்போ அது மாதிரி சாய் அபயங்கர், இன்னைக்கு யார் ட்ரெண்டில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தானே. இன்னொரு தம்பி கூட கொஞ்ச நாள் முன்னாடி சர்ச்சையில் மாட்டினார்ல, அவர் யார் அவர், இந்த சிஎஸ் சாம்சியஸ். சாம்சன் தானே அவர் பேர்? ஆமா சாம் சிஎஸ் சாம் தானே அவர் பேர். எஸ். அவர் அந்த மாதிரி ஒரு யூத்துக்கு வரவங்க கூட நல்லா பண்ணுறாங்க. அதனால் வந்து அனிருத் இப்போ பீக்கில் இருக்கிறாரு, அவர் நல்லா பண்ணுறாரு. அவர் இந்த டிவோஷனலா இருக்கிறதுக்கு நல்லபடியா அமைப்பாராங்கிறதா அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் அந்த கேள்வியெல்லாம் போடக்கூடாதுமா. வரட்டுமா வந்துட்டு எந்த இது வந்து படம் டெலிவரி ஆகட்டும், மியூசிக் வரட்டும், படம் வரட்டும், அப்புறம் பேசலாம். இப்போ வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து அந்த படத்தை காலி பண்ணுற வேலை இதெல்லாம். ஒரு படத்தை காலி பண்ணால் இப்படி தான் ஆரம்பிச்சுடுவானுங்க கச்சேரி. பூஜை போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அதுவா அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் அதை போட்டு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதை கற்பனையாக ஓட்டி படத்தை காலி பண்ணுறோங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. வரட்டும், பார்த்துக்கலாம். சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்களை பத்தி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.